ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா, பிரியா போலீஸை பார்த்து பயந்துட்டு ராஜேஸ்வரி கழுத்துலேயே கத்தியை வைப்பாங்க. அப்போ ராஜேஸ்வரி, நீ எதுக்காக போலீஸை பார்த்து பயப்படுற? நீ என்ன கிரிமினல் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ரியாவும் வந்துட்டு, ஆமாம் நான் கிரிமினல் தான், நான் அங்கேருந்து டைமண்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ராஜேஸ்வரியும், ஆமாம்ல, நான் உன்னை எப்போவுமே போலீஸில் காட்டி கொடுக்கவே மாட்டேன், நீ வேற அந்த டைமண்ட் வச்சு எங்களுக்கு எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறல்ல, சரி வா நான் உனக்கு வான்கோழி பிரியாணி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோகிராஃபர் லேப்டாப்பில் ரியா அபிராமியை சுட்ட வீடியோஸை பார்த்துட்டு, இந்த வீடியோவை வச்சுட்டு என்ன பண்ணுறது, இதை நம்ம கொண்டு போயிட்டு தேவையில்லாமல் போலீஸில் கொடுத்தா அந்த ரியா சும்மாவே இருக்க மாட்டா, அவள் நம்மளை வந்துட்டு அந்த அபிராமியை சுட்ட மாதிரி நம்மளையும் சுட்டுட்டா என்ன பண்ணுறது, அப்படி இல்லைன்னா இதை கொண்டு போய் போலீஸில் கொடுத்தா ஏன் இவ்வளோ நாள் காட்டலன்னு சொல்லிட்டு நம்மளை தேவையில்லாமல் இந்த பிரச்சனையெல்லாம் மாட்டி விட்டுருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, பேசாமல் நம்ம வடநாடு எங்கன்னா தப்பிச்சு போய் கொஞ்ச நாள் இருக்கலாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது ரியா கால் பண்ணி, என்ன அந்த வீடியோவை நீ பார்த்துட்ருக்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு, யார் நீ என்ன பேசிகிட்ருக்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ரியா வந்துட்டு, இப்போ நீ பார்த்துட்ருக்கல அந்த வீடியோவோட காப்பீஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் நீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட ஃபோட்டோகிராஃபர், அதை எதுக்காக நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்கும்போது, அப்போ ரியா வந்து, அந்த வீடியோவை நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கேன், அந்த அபிராமி படுத்துட்ருக்கா பார்த்தியா, அவள் பெட்டு பக்கத்துலேயும் உனக்கு ஒரு பெட்டு ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒழுங்கு மரியாதையாக நான் சொன்ன மாதிரி பண்ணு, உனக்கு நான் தேவையான பணம் எல்லாமே கொடுக்குறேன், நீ அந்த பணத்தை வச்சுட்டு வசதியாகவும் வாழலாம்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், நீ எனக்கு யோசிச்சு பதில் சொல்லுன்ட்டு ஃபோனை வச்சுருவாங்க. வீடியோகிராஃபர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைம் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணிவிட்டு, நீ வந்து அந்த வீடியோகிராஃபர் தானே, அன்றைக்கி நீ வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணும்போது அந்த அபிராமி ரியா சுட்டாலே அந்த வீடியோவை நீ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட இந்த ஃபோட்டோகிராஃபர், அப்போல்லாம் நான் ஒன்றும் பண்ணவே இல்லை சார் அப்படின்வாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, நீ பொய் சொல்லாத, கண்டிப்பாக நீ அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், நீ என்ன பண்ணுற, உன்னோட வீடியோ ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையுமே என்கிட்ட கொண்டு வந்து இப்போ நீ ஸ்டேஷனுக்கு உடனே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இந்த வீடியோகிராஃபர் வந்துட்டு, என்னடா இது, இந்த சைடு ரியா வந்துட்டு நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்குறா, இங்கே போலீஸ் நம்மளை வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அருண் ஆனந்த் 2 பேருமே இந்த ஃபோட்டோகிராஃபர் வீட்டுக்கு வந்துட்டு காலிங் பில் அடிச்சுட்டு வெளியே நின்றுட்டுருப்பாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபரும் கதவு வழியாக அவங்கள பார்த்துட்டு, என்ன இது இவங்க வேற வந்திருக்காங்களே, என்ன இது 3 சைடும் நம்மளை போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க, நம்ம தேவையில்லாமல் இங்கேருந்து இருந்தால் மாட்டிப்போம், நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டுட்டு பேக் சைடில் வந்து இறங்கிட்டு இருப்பாங்க. இங்கே ஆனந்த் கால் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனந்த் வந்துட்டு, இங்கே பாரு உள்ளே தான் சவுண்ட் கேட்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிவா நம்ம பின்னாடி சைடு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் மாடி வழியாக பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த பேக் சைடில் இறங்கி போகிறத அருண் பார்த்துட்டுருவாங்க. அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வெளியே அவர் ஃபோட்டோகிராஃபர் ஓடிடுவாங்க. ஆனந்தும் அதை பார்த்துட்டு 2 பேருமே அந்த ஃபோட்டோகிராஃபரை துரத்திட்டு போவாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபர் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிப்பான். அப்போ ஆனந்த் அருண் 2 பேரும், என்ன இது இவ்வளோ தூரம் ஓடி வந்து நம்ம அவனை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரிவா அவன் நம்ம கையில் நான் மாட்டாமலாம் போயிட போகிறான் அப்படின்னு வந்து அருண் சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபரும் வந்து தூரமாக நின்று பார்த்துட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா தீபா 2 பேருமே அந்த சாமியார் இருக்க அந்த ஆசிரமத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ தீபா வந்துட்டு, என்ன இது இவ்வளோ பேர் வந்துருக்காங்க இங்கே, பரவாயில்ல ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாராக இருப்பார் போல இருக்குது, அவர்கிட்ட அத்தையோட நிலைமையை சொல்லி அவர்கிட்ட நம்ம வாக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டால் ரம்யா வந்து தீபா கிட்ட, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், அவரே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி சொல்லிடுவார் பாரு, உன்னோட அத்தை சீக்கிரமாகவே குணமாயிடுவாங்க, அவர் எதனா ஒரு பரிகாரம் சொல்லுவார், அதை நம்ம பண்ணாலே போதும் அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபாவும் வா சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது 2 லேடிஸ் வந்துட்டு, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார் இவர் அப்படின்னு பேசிட்டு போவாங்க. அதை பார்த்த உடனே தீபா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, சரிவா நம்ம போய் பார்க்கலான்னு போகும்போது ஒருத்தர் வந்துட்டு, உங்களை சாமியார் வர சொன்னார் அப்படின்வாங்க. உடனே ரம்யா தீபா கிட்ட, பார்த்தியா அவர் நம்மளை ஃபஸ்ட்டு வர சொல்லியிருக்காரு, இன்றைக்கி நமக்கு நல்ல நேரம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போவாங்க. சாமியார் வந்துட்டு அப்படியே தியானத்தில் இருக்க மாதிரி இருப்பாங்க. உடனே ரம்யா வந்துட்டு, சுவாமிஜி நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம் உங்களை பார்க்கறதுக்கு அப்படின்வாங்க. உடனே அந்த சாமியாராக நடிக்கிறவர் பார்த்தீங்கன்னா, உன் பேர் ரம்யா தானே, உன்னோட பேர் தீபா தானே அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே தீபா ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஆமாம் சாமி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாங்க. எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், இப்போ நீங்கள் பிரச்சனையில் வந்திருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும், உனக்கு தான் நம்ம பிரச்சனை அப்படின்னு ரம்யா பார்த்து கேட்டுருவாங்க. அதை கேட்டவுடனே ரம்யா, இவன் என்ன இப்படி சொதப்பிட்டானே, நம்ம தேவையில்லாமல் மாட்டிப்போம், எப்படியாச்சும் நம்ம இதை சமாளிக்கணும்னு யோசிச்சுட்டு, சாமி நாங்கள் 2 பேருமே திக் ஃப்ரெண்ட், நாங்கள் வந்து எனக்கு பிரச்சனை வந்தால் அது தீபாவுக்கு வந்த மாதிரி, தீபாவுக்கு வந்தால் எனக்கு வந்த மாதிரி அப்படி நினச்சிதுன்னு நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஆனால் இப்போ தீபாவில் தான் பிரச்சனையில் இருக்கா அப்படின்வாங்க.
அதை கேட்ட சாமியார், அது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட மாமியார் அபிராமி 3 குண்டடிப்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட உயிர் இப்போ அவங்க கையிலேயே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபா வந்துட்டு, என்ன சாமி சொல்கிறீங்க? அத்தையோட உயிர் இல்லையா? அப்படிலாம் எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி எதுவுமே நடக்க வாய்ப்பும் இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட சாமியார் வந்துட்டு, அவங்களுக்கு அடிபட்டப்பே அவங்களோட உயிர் போயிடுச்சு. ஆனால் அவங்களுக்காக ஒரு பரிகாரம் பண்ணால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன பரிகாரம்? தீபாவும் கேட்பாங்க. அந்த சாமியார் பற்றினா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரம்யா வந்துட்டு, என்ன இவன் இப்படி சொதப்புறானே அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த சாமியார் வந்து சாமி வந்த மாதிரி ஆடிக்கிட்டே பின்னாடி சைட் போயிட்டு அவர் ரம்யா கூட பேசினது, ரம்யா என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் வந்து அவரோட ஃபோன் மூலயமா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அதை கேட்டுட்டு திரும்பவும் வந்து தீபா கிட்ட, உங்க பாருமா, உன்னோட மாமியார் உயிர் வந்து இப்போ ஊசல் ஆடிட்டுருக்கு, மிதந்துட்டு இருக்கு. அதனால் அவங்களோட உயிரை நீ அவங்கக்கிட்டே கொண்டு வர்றதுக்கு சில பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழியை போட்டு பார்ப்பாங்க. என்ன இது முதல் தடவையிலே எந்த ஒரு நல்ல விஷயமும் வரவே இல்லையே அப்படின்ட்டு 2 வாட்டி உருட்டிட்டு 3 தடவையும் நான் உருட்டி பார்த்துட்டேம்மா, எதுவுமே நல்லதாகவே இல்லை. நீ பண்ண போகிற பரிகாரம் வந்துட்டு ரொம்ப கடுமையான பரிகாரமாக இருக்கும். உன்னால் அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாரு. அதை கேட்ட தீபா வந்துட்டு, என்னோட அத்தைக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு சாமியார் வந்துட்டு, நீ தண்ணியில் மிதக்கணுமா அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபா வந்துட்டு, எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்வாங்க. பயிற்சி இருக்கிறவங்களால தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்வாங்க. அதுக்கு தீபா வந்துட்டு, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பயிற்சியும் இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படின்வாங்க. அதுக்கு சாமியார் வந்துட்டு, வேற வழி இல்லைம்மா, நீ தண்ணியில் காலையில் சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடி சூரியன் மறையிற நேரத்தில் வரைக்குமே நீ தண்ணியில் மிதந்துக்கிட்டே உன்னோட வேண்டுதலை பண்ணணும். அப்போ தான் உன்னோட அத்தையோட உயிரை உன்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட தீபா போய் ஷாக்காகி பார்ப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.